பாசம் பாசம் விலைமதிக்க முடியாதது இல்லைங்க. ஆனால் அந்த பாசம் எல்லார் மனசுலையும் இருந்தாலும் டக்குன்னு வெளியே வராது. டக்குன்னு எல்லார் மேலேயும் நம்ம பாசத்தை காட்ட மாட்டோம். ஆனால் அதே நம்ம பாசம் வைக்கிற ஆள் நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் அவங்க இருக்கும்போது காட்ட மாட்டோம். அவங்க இல்லை, எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்லை இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ தான் அவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப வருந்துவோம். முக்கால்வாசி பேர் ஆளுங்க இப்படி தான். இயல்பாக ஒரு கால்வாசி பேர் வந்து இருக்கும்போதே பாசத்தை காட்டுவாங்க. இப்போ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து 2 நாய் வளர்க்குறேன். அந்த 2 நாய் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வீட்லேயே பாத்ரூம் போயிடுது. அது வளர்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, முடியெல்லாம் கொட்டுது. அதனால வந்து வீட்டில் வளர்க்க முடியல, இடம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டேன் வெளியே. விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், வந்துட்டு நைட்டு ஒரே தூக்கமே வரல, ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா நாய் சாப்பிட்டுதோ இல்லையோ, மழை பெய்யுது, மழையில் வேறு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, வேறு நாய்கிட்டலாம் வேறு கடி வாங்குமே, எந்த நாயும் சேர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். வெளிநாட்டில் போய் 24 வருஷம் ஆகுது வந்து. நான் டெய்லர் வேலைக்குன்னு போய் ஆடு மேய்க்க விட்டான். சவுதி அரேபியாவில் இது மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி போயிட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு எவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு இன்னமும் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் யோசித்தேன். தமிழ்நாடு அரசு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 234 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு தொகுதிக்கும் ஒரு ஆஃபீஸ் ஒன்று வைக்கணும். ஆஃபீஸ் வச்சு வெளிநாட்டுக்கு போகிறவங்க வரவங்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போகணும், கொடுக்காம போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸை போடணும். அந்த ரூல்ஸை போட்டால் இப்போது இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க யாருனா இருந்தாலும் அவங்க குடும்பம் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லலாம், எங்கள் வீட்டுக்காரர் போனாருங்க, என்னாச்சு எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு தீர்வு அரசாங்கம் எடுக்கும். அதே சமயத்தில் இந்த கள்ளக்கடத்தல் பண்ணுறவன், இந்த வெளிநாட்டுக்கு போய் சொத்தை பதுக்கிறவங்களாம் இதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டான். அதை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கலாம். ஏன் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு தீர்வு இந்த மாதிரி ஆட்களுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனால், அரசு அதிகாரிகளே பதவியில் இருக்கவங்களே போய் தப்பு செய்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாமலாம் போகிறதுனால அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று வந்து நம்ம அமைக்கணும், ஒரு முகாமோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸ் அமைக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுது. எவ்வளவோ பேர் இன்றைக்கும் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு ஆஃபீஸ் வச்சு இதை ஒரு பேர் வச்சு துவங்கணும் அப்படின்னா எவ்வளவோ திட்டம் போடுறாங்க. அதில் ஒரு திட்டமாக இது இருக்கணும். அந்த திட்டத்துக்கு பேர் எங்கள் வீட்டு பிள்ளை. எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாரும் இதில் வந்து பேரும் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் போகணும், எந்த வேலைக்கு போகிறாங்க வராங்கன்ட்டு. திரும்பி வந்தோடனே இங்கே வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஸ்கீமை தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஏன்னா இன்றைக்கும் வெளிநாட்டில் போயிட்டு கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சப்போஸ் அவங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு வேலை செட் ஆகலாம் கூட அவங்க இந்த ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து அங்கேருந்து கூட்டு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கும். யார் யார் வேலைக்கு போனாலும் உழைக்கிறவனுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும்ல, உழைக்கிறவனுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்ல. தமிழ்நாடு அரசு இதை வந்து எடுக்கணும், எங்கள் வீட்டு பிள்ளையை கையில் எடுத்து பண்ணணும். ஓகேவா? ஒரு நாயை பிரிஞ்சே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா எவ்வளோ பேர் தன்னுடைய பிள்ளைகளை வந்து அனுப்புகிறாங்க வேலைக்கு, தன்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க, அம்மா வேலைக்கு போகிறாங்க, கணவர்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கணும், அவங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் இதை சொல்கிறேன். ஓகே, நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம்.